குளியல் கூடுமான வரை சுடுத நீல குளிக்காதீங்க. ஏதோ உடல்நிலை சரியில்லைங்கன்னா பரவாயில்லைங்க, நம்ம குளிர்ந்த நீல குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குளியல் அப்படின்னாலே நாம நினைக்கிறோங்க அழுக்கு போறதுக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். குளிக்கிறது அது கிடையாதுங்க. குளிக்கிறது பாருங்க, அழுக்கு தான் போகுது அப்படின்னா நீங்க குளிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்படி தேய்ச்சி பாருங்க, அழுக்கு வரும். அப்ப அழுக்கு போயிருக்குதாங்க. தலையில என்னங்க வருது? பேன் வருது. பேனுக்கு ஆண் பேன் பெண் பேன் பாலினம்னா கிடையாது, அழுக்குல தாங்க பேன் உற்பத்தி ஆகுது. எத்தனையோ உயிரினங்கள் இருக்குதுங்க, பாலினம் இல்லாத உயிரினம் இந்த தலையில் இருக்கிற பேனுங்க. ஆமாங்க. அப்போ அழுக்கு மூலமா தான் என்ன வருதுங்க? பேன் உற்பத்தி ஆகுது. அப்போ குளிக்கிறது மூலமா அழுக்கு போகுதாங்க? குளிக்கிறதுங்கிறது அழுக்கு போறது கிடையாது. பாருங்க, குளிர வைத்தல் அப்படிங்கிறத காலப்போக்கில் என்னவா மாறிடுச்சுங்க? குளித்தல். இந்த உடலை நீர் பிராணன், இந்த உடம்பு ரெண்டு வகையில் உள்வாங்குதுங்க. நீர் பிராணன் ஒன்று, தண்ணி குடிக்கிறதன் மூலமா நீர் பிராணன் உடம்புக்கு எடுத்துக்குதுங்க. ரெண்டு, குளிக்கிறதன் மூலமா சாதாரண தண்ணியில் நீங்க குளிக்கும் பொழுது கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் நம்ம ஸ்கின்னில் இருக்குதுங்க, அது அந்த நீர் பிராணனை உடம்புக்கு உள்ள எடுத்துக்குதுங்க. குளிச்ச உடனே நம்ம ஃப்ரெஷ்ஷா உணர்றோங்க. காலையில எப்பயுமே உடம்பு எல்லாத்துக்குமே பித்தம் அதிகமா இருக்கும், சூடு அதிகமா இருக்கும். அப்போ நீங்க குளிர்ந்தண்ணியில குளிச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த பித்தம் என்ன ஆகுங்க? வெளியேறும். பித்தம்னா வேற ஒண்ணு இல்லைங்க, கழிவு அதிகமா இருக்கிற சமயம். காலையில் எல்லாத்துக்குமே கழிவு மேலோட்டமா மேல தூக்கலா இருக்குங்க. அப்போ நீங்க குளிர்ந்தண்ணியில குளிச்சீங்கன்னா தான் பித்தம் இறங்கும். காலையில எந்திரிச்சுன்னா டீ காஃபி பெட் காஃபி சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்திக்கிங்க, பித்தம் அதிகமாயிரும். காலையில் எழுந்திரிச்சு சாதாரண தண்ணி குடிங்க, சாதாரண தண்ணி குடிங்க. கூடுமான வரை உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் வெந்நீரில் குளிச்சுக்குங்க. ஆனால் மற்றபடி சாதாரண தண்ணியில் குளிங்க. குளியலினுடைய மகத்துவம் இதுதாங்க. ஸோ கூடுமான வரை இந்த வாழ்வு முறையில் பின்பற்றுங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க.